அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். எலியா, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய வகை தேடுகிறார்களே. எத்தனை பெரிய தீர்க்கதரிசி அவரு! நேற்றுதான் கர்மேலின் மேல 450 தீர்க்கதரிசிகளை கொன்று ஆக வானத்தில் அக்னி இறக்கி கர்த்தரே தேவனை விளங்க பண்ணின பெரிய பக்தன் இப்ப சொல்றாரு, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, நான் நல்லவன் அல்ல, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, நான் ஒருவன் மாத்திரம் இருக்கிற என்னையும் கொலை செய்ய வகை தேடுகிறார்களே. நேற்று மலையின் உச்சியில இருந்தாரு, இன்றைக்கு பள்ளத்தாக்கின் அதல பாதாளத்துக்கு வந்துட்டாரு. நேற்று தைரியசாலி, இன்றைக்கு ஒரு கோழை போல சூறை செடிக்கு படுத்திருக்கிறார். நேற்று தேசமே அடுத்து எலியா என்ன சொல்லுவாரோன்னு காத்திருக்குது. இன்றைக்கு இவர் சொல்ல கேட்க ஒருத்தரும் இல்ல, வனாந்தரத்தில் இருக்கிறார். நேற்று ராஜா முதற்கொண்டு நடுங்கினான், இயேசபேல் நடுங்கினார், இன்றைக்கு இவர் நடுங்குகிறார். எலியாவின் வாழ்க்கையில இப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்? இயேசபேல் வார்த்தை கேட்டு ஓடி வந்துட்டாராம். 1 ராஜாக்கள் 19:2. நாளைக்கு இந்நேரம் எலியாவின் தலை இருக்காது. யாரு? இயேசபேல் ஆள் அனுப்பி சொல்லிவிட்டா. அவ தைரியசாலியா இருந்திருந்தா அதே ஆள் எலியாவை கொண்டு போயிருக்கணும், அல்லது சேனைகளை அனுப்பி இருக்கணும். அவள் ஒரு கோழை, எலியாவை எது தைரியம் கிடையாது அவளுக்கு. ஆனால் எலியாவை பயமுறுத்தக்கூடிய துர்ச்செய்தி அனுப்புற, அவ்வளவுதான். அது ஒரு துர்ச்செய்தியை தவிர எலியாவை கொல்ல அவளால முடியும், யாரால முடியாது. தேசமே எலியா என்ன சொல்லுவாரோன்னு காத்திருக்கிறது. அவர்கள் மத்தியில ஒண்ணு செய்ய முடியாத இயேசபேல் துர்ச்செய்தி தான் அனுப்பினார். ஆக அந்த இயேசபேல் சாத்தானுக்கு அடையாளம். அந்த துர்ச்செய்திங்கிறது சாத்தானுடைய ஆயுதம். கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து, அநேக துர்ச்செய்தி வரலாம், பயப்படாதீங்க, நடக்காது ஆகாதுன்னு சொல்லலாம், கலங்காதீங்க, இது இவ்வளவு தான், இதுக்கு மேல ஒண்ணும் பெற முடியாது அப்படி செய்திகள் வரலாம். நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது. துன்மார்க்கனுக்கு பயந்த காரியம் நேரிடும், நீதிமானுக்கோ விரும்பினது கொடுக்கப்படும். கர்த்தர் சொல்றாரு, நீங்க பயந்தது நடக்காது, நீங்கள் விரும்பினதை நடக்க செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் பிரயாசம், உங்களுடைய பாடுகள், உங்கள் கண்ணீரை கண்டு பலன் கொடுக்க கர்த்தர் வல்லவர். அதுதான் நடக்குமே தவிர சாத்தான் நினைச்சது நடக்காது. கர்த்தர் திட்டமே நிறைவேறும். உன்னை பயமுறுத்தின சக்திகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.